ரொம்ப நாளா நெறைய பேர் என்கிட்ட இந்த பர்ட்டிகுலர் ஸ்லீவ கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ டீட்டெயில்டா எப்படி பேட்டர்ன் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு நார்மல் பாடிஸ் பேட்டர்ன் ஷோல்டர் ஸ்லோப் இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன். மேலேருந்து ஒரு 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இது உங்களோட விருப்பம் தான். ஆர் ஆர்ம் ஹோலுக்கு ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்போம்ல, அந்த பாயிண்ட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் லைன் வரைஞ்சிட்டு மேலேருந்து நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதை எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்கு நீங்கள் எந்த நெக் வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே ஸ்வீட் ஆர்ட் கொடுக்குறேன். ரவுண்ட்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது எப்போதும் போல தான். இப்போ மேலே இருக்கிறத கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பேக்குக்குமே நான் 4 இன்ச்சஸ் தான் மார்க் பண்ணுறேன். இதையுமே நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டீப் நெக்காக எடுத்தீங்கன்னா இந்த ஸ்லீவுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதனாலேயே ரெண்டும் ஈக்குவலாக இருக்கட்டும் அப்படின்றதுனால பேக்லேயும் மேலேருந்து 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்லைனை வந்து நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை கட் பண்ணிவிட்டு கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். கிளாத்தில் எப்படி கட் பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் எவ்வளோ எடுக்கணும்னா நம்ம இப்போ பேட்டர்னில் மேலே ஒரு போர்ஷனை கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம், பேக்லேயும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம ஸ்லீவாக வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம 4 இன்ச்சஸ் இருக்குது, பேக்லேயும் 4 இன்ச்சஸ் இருக்குது. அப்போது நம்ம ரெண்டையும் சேர்த்து நமக்கு 4 + 4 8 ஆகுமா, ப்ளஸ் வந்து ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க சீம் அலவன்ஸ்க்காக. ஸோ லென்த் வந்து டோட்டலாக 9 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதோட விட்த் வந்து எவ்வளோ இருக்கணும், அதாவது அந்த கேதர்ஸ் இருக்குல்ல, இது வந்து நார்மலாக 3 இன்ச்சஸ் இருக்குது. இப்போது நம்ம பெருசாக கிளாத் எடுத்து அதை வந்து 3 இன்ச்சஸ்க்கு நம்ம சுருக்க போகிறோம். ஸோ லென்த் வந்து ஆஸ் யூஷுவல் 9 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்த் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இங்கே 22 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸோட சேர்த்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ளோயி மெட்டீரியல் அப்படின்றதுனால காட்டனாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். இது எப்போதுமே உங்களோட விருப்பம் தான். ஸோ 2 சைடும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லென்த்தியர் சைடு இருக்குல்ல, அங்கே மட்டும் லாங்காக ஸ்டிச்சஸ் போட்டு நல்லா சுருக்கிக்கோங்க. 2 சைடுமே இந்த மாதிரி சுருக்கிக்கணும். இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி நான் பாடிஸ் பார்ட்டோட அட்டாச் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். பை.